குட் மார்னிங். இன்னைக்கு வந்து நம்ம சாண்டஃபேலேருந்து கிளம்பி ஆல்புகுர்கி போகிறோம். நம்ம இங்கே இருந்த எங்கள் 4 days வந்து முடிஞ்சது. செம்மையாக இருந்தது. லாஸ் ஆலமோஸ் போயிருந்தோம். இந்த ட்ரிப்போட ஹைலைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த லாஸ் ஆலமோஸ். நேற்று அங்கே போய் World War II ஹிஸ்ட்ரி திரும்பியும் ரீவிசிட் பண்ணது தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டிரைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கேஸ் ஸ்டேஷனில் வந்து கேஸ் ஃபில் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஆல்புகுர்கி போகிற வழியில் வந்து மேட்ரிட், லாஸ் செரிலோஸ் அப்படின்னு 2 ஸ்மால் டவுன்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு லஞ்ச் அங்கேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ராம்வே ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹோட்டல் போய் செக்இன் பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் என்ஜாய் த டே. சாண்டஃபேலேருந்து மேட்ரிட் போகிற வழியில் ஒரு ஆரிகாமி எக்ஸிபிஷன் மாதிரி ஒரு லொக்கேஷன் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் ஆன் த வே தான் இருக்குது. மேட்ரிட்லேருந்து ஒரு 2-3 மைல் வெளியில் இருக்குது. போகிற வழி தானே, ஏதாவது பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கேயே இறங்கிட்டோம். நாங்கள் என்ன இருக்குது, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு எல்லாம் தெரியல, போய் தான் பார்க்கணும். இந்த ஈவெண்ட் வந்து ப்ரைவேட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது இம்ப்ராம்ப்டு தான். நாங்கள் இந்த மாதிரி ஒன்று இருக்கோம், இங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாம் வரல. போகிற வழியில் ரோட் சைடில் இருந்தது, அதனால இங்கே ஸ்டாப் பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ நிறையா ஆரிகாமிஸ் இருக்குது. இங்கே நீங்கள் என்னோட பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து சூப்பராக பே பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சின்ன ஹைக் மாதிரி. நம்ம ஹைக் முடிகிற இடத்துல வந்து ஒரு கேலரி ஒன்று இருக்கும். கிஃப்ட் ஷாப் கேலரி, எது வேணாலும் நம்ம அதை கூப்பிட்டுக்கலாம். அதில் அங்கே வந்து இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நாங்கள் இருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா இருக்கும்னு யோசிக்கிறோம். ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆரிகாமி நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், பேப்பர் ஃபோல்டிங். அதாவது சின்ன வயசில் போட் செய்கிறது, அப்புறம் போட் வித் விங்ஸ், அப்புறம் கேமரா ஃபோட்டோ பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன வயசில் பண்ணியிருக்கேன். கலர்ஃபுல்லாக வெறும் ஒயிட் பேப்பர் ஸ்கூலில் போர் அடிக்கிறப்போ அந்த மாதிரி பண்ணது தான். ஸோ நடக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து ஒரு கொடை ஒன்று கொடுத்தாங்க, அறிய உங்களுக்கு அம்ப்ரெல்லா ஒன்று கொடுத்தாங்க. இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க. நான் இன்னும் போய் சுற்றி பார்க்கல. கேலரியில் என்ன இருக்குன்னு தெரியல. நம்ம அங்கே போயிட்டு திருப்பி செக் பண்ணலாம். நம்ம திஸ் ஃபவுண்டேஷன் பேஸ். ஸோ திஸ் இஸ் number 2. Okay, we'll go from biggest to smallest. Okay, so this is 3. You have to balance it. Take that. 4. You get this one. This? No, other one. This? Yeah. 5. 6. You be 3. Yeah. Balance made. Together. Okay. You lose. You lose. You lose. And ta-da! Well, lucky that. நம்ம பார்க் பண்ண இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு கேலரி ஒன்று இருக்குது. அங்கேருந்து சுற்றி இதுக்கு விட்டுருக்கோம், ட்ரையல் மாதிரி பண்ணி இங்கே விட்டுருக்காங்க. இந்த கேலரியில் வந்து கிஃப்ட் ஷாப்பும் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. நம்ம இப்போ உள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணலாம். முடிஞ்சால் நம்மளும் ஒரு 2-3 ஆரிகாமி ட்ரை பண்ணலாம், எப்படி வருது அப்படின்னு சொல்லி. கேலரிக்குள்ளே இருக்கோம். நிறையா ஷோபீஸ் மாதிரி ஆர்ட், ஆரிகாமி ஆர்ட் வந்து செஞ்சு இங்கே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. வித்தியாசமாக இம்ப்ராம்ப்டுவாக வந்து செமையாக இருக்கு பார்க்குறது. இங்கே வந்து வாலில் டிஸ்பிளே ஒன்று வச்சுருக்காங்க. இது ஒரு ரெகுலர் பேப்பர் மாதிரி தான் இருக்குது. இதை வந்து ஆரிகாமியாக ஃபோல்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒன்று டர்ட்டில் ஒன்று கிடைக்கும். சூப்பராக இருக்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் இது வந்து குதிரை, பெகசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே. ஸோ இது வந்து குதிரை மாதிரி இருக்குது. இதோட அன்ஃபோல்டட் வெர்ஷன். வெறும் பேப்பராக பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும்.
admiring, and you probably understand that, are folded and unfolded pieces. Yeah. What's really cool though is, what do you think? Like, I try to identify what area do you think this is on the board. Makes so much sense, right? They look like that, but it's not the legs. What? And I can prove it by this foot. That's the shape of the in here. And then the center piece here going around the floor, it looks like a fan. That is the beak. Yep. And then when you look at the Pegasus over here, I love this one because truly like a real complicated piece. And all of this is never seen. It is in the belly of the Pegasus. So just a good point to show that the beauty is truly sometimes on the inside. Yep. Thanks for enjoying it. If you have Awesome. any questions while you look around, let's go. Right, thank you, will do. இது நம்ம வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஆமாம், இது வந்து ஒரு தனி பீஸாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய மரத்தில் தொங்க விட்டுருக்காங்க. இது நம்ம வேணும்னா வாங்கிட்டு போகலாம் நம்ம. ஒவ்வொன்றுக்கும் பேர் வச்சிருக்காங்க. இது வந்து மைக்ரேட்டிங் பீஸ், குளோப் ஆர்னமெண்ட்ஸ். ஒவ்வொன்றுக்கும் $50. ஓகே. What are you trying to bring right now? I'm going to make a boat with the wings. Okay. I'll see if I still remember that. ஒரு origami paper எடுத்திருக்கோம். இதுல வந்து நம்ம boat with wings பண்ணலாம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பார்க்கலாம் நம்ம. சின்ன வயசுல பண்ணது, ஸ்கூல்ல போர் அடிக்கிறப்போ கிளாஸ்ல இந்த மாதிரி ஒரு பேப்பரை கிழிச்சிட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்போம் நாங்க. Boat with wings. What? It's a boat with wings. It's a boat with wings. Did you make that fold up? Yeah, I just did that. Oh, I love it. It's funny. Thank you. Yeah, we used to do this as a kid in school, so Yeah. I still remember that. Still have it in Yeah. there, right? Because I have not folded like all weekend, and I'm remembering. I just want to make sure I do that part, right? Okay, yeah. So let's flip it over so that the pretty side is down. We're going to go point to point. So right now, mine's a little bit more in motion. It's got a little movement to it, and that's your Awesome. butterfly. Awesome. Yay! Yay! Thank It's you. beautiful. If you like 2 butterflies, you get 2 for 1. All right? Thank you so much. Of course, of course. This We is enjoy awesome. doing it. இப்போ நம்ம வந்து செரிலோஸ் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கோம். இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன டவுன். இது 2 ஸ்ட்ரீட்ஸ் மட்டும்தான் இருக்கு. அங்கே வந்து ஒரு பெட்டிங் ஜூ, ஒரு ட்ரேடிங் போஸ்ட் வந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு லொக்கேஷன் இருக்கு. அங்கே தான் நம்ம இருக்கோம் இப்போ. இங்கே வந்து இங்கே ரெகுலராக இங்கே மைன் பண்ணுவாங்களாமா. இங்கேயே மைன் பண்ணிட்டு அதில் வந்து நிறைய ஜுவல்லரிஸ் இவங்களே வந்து கார் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே. அதில் வந்து நம்ம ஒரு மேக்னெட் வாங்கியிருக்கோம் சாண்டஃபே. ஏன்னா சாண்டஃபேல இருக்கிறப்போ இது வாங்க மறந்துட்டோம் நாங்கள், அதனால் இங்கேருந்து எடுத்திருக்கோம். இதோட சேர்ந்து நம்ம வந்து ஏகப்பட்ட ஜுவல்லரிஸ் வந்து இங்கே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வாலில் இருக்கிறதா எல்லாம் மேக்னெட்ஸ். சரியில் ஸ்டோன் கார்டாக இருக்குது. சாண்டஃபேக்கு வந்து நம்ம அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இது மட்டும்தான் இங்கே இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ அதனால் இதே எடுத்துக்கிட்டேன் இங்கேருந்து. அப்புறம் இங்கே வந்து டூஞ்ச் பெல்
சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான், கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் தான். ஏன்னா சின்ன டவுனுங்கிறதுனால வேறு வழி இல்லை. இது வேணும்னா இங்கேருந்து நம்ம வாங்கிக்கலாம். எல்லாத்துக்கும் வந்து அங்கேயே ப்ரைஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா நிறைய வித்தியாசமான கலரில் ராக்ஸ், டார்கைஸ் கலரில் வந்து ஏகப்பட்டது இருக்குது. இங்கே வந்து நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, இங்கே வந்து ஒரு ஹார்ஸ் ஷூ பிளேட்ஸ் மாதிரி இருக்குது. அங்கே வந்து நம்ம பேர் நம்ம வேணும்னா நம்ம வந்து அவங்க கார் பண்ணி தருவாங்க. இங்கே வந்து மினரல்ஸ் ஆஃப் நியூ மெக்சிகோ அப்படின்னு ஒரு ஃபுல் ஷெல்ஃபில் அங்கே போட்டு வச்சுருக்காங்க. நிறைய கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் இருக்குது, டார்காய்ஸ் இருக்குது, அப்புறம் ஃப்ளூரைட், அசூரைட், நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. இங்கே வந்து அந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் நவாஹோ கச்சினாஸ் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது. பெட்டிங் ஜூ ஒன்று இருக்குது. இங்கே வந்து நம்ம அனிமல்ஸ் ஃபீட் பண்ணுறதுக்காக இங்கேருந்து ஃபுட் எடுத்துக்கலாம். இது வந்து $4 ஒரு பேக்கு. இது எடுத்தோம்னா நம்ம அனிமல்ஸை ஃபீட் பண்ணலாம். ஸோ நான் ஆக்சுவலாக சொன்ன இந்த கீ செயினில் வந்து நேம் பிளேட்டு இதை இந்த மாதிரி நம்ம வாங்கினா கூட இங்கே வந்து நம்ம என்ன பேர் வேணாலும் நமக்கு வந்து கார் பண்ணி கொடுப்பாங்க. இது வாங்கல இன்னைக்கு, பட் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஃபுட் வாங்கிட்டு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் நின்னா அதுவே வரும் அப்படின்னாங்க. இதெல்லாம் என்ன சிக்கன் மாதிரி தான் இருக்குது, என்ன சிக்கன் தெரிலது. நிஷா நீ கூட பக்கண்ணா அவ அஞ்சியா பா சரிப்பா. என்ன Oh my God, please. Just got angry on you. மேல பித்தோ டங்கு கூட. ஓகே தேர். No. Keep it in your hand. Jeez. Keep it in your hand, please. I have it in my hand. Serious ನೋಡಿ ಇಲ್ಲಿ ಕೊಡು. Drop it. There. Okay. Oh, Darby. I'm afraid. Give me the bag. நீ கொடுதல ஷான் கேக்க. இது சானிடைசர் அலடா. So you see, the llamas are still there and there. I can't really give the food to them. நியூ மெக்சிகோல மெட்ரிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மால் டவுன்ல இருக்கும். அங்க வந்து த மைன் ஷாஃப்ட் டேவன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு இருக்கோம். இது வந்து ஒரு ப்ரூவரி வித் கிரில். அந்த ஏம்பியன்ஸ் செம்மையா இருக்கு. இது ஆன் த வேல வந்து ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட். இது ஸ்மால் டவுன்ல வந்து இருக்கிற ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட். இது நாங்கள் வந்து அடுத்து ஒரு ட்ராம்வே போகிறோம். அந்த ட்ராம்வே போகிற வழியில் வந்து 1.5 hours முன்னாடி இது இருக்கு. லஞ்ச் முடிச்சுட்டு போகலான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணாங்க. இன்னும் பீட்சா ஆர்டர் பண்ணியிருக்கோம். இஷான் வந்து பிஸ்கட் சாண்ட்விச் செம்மையாக இருக்கும். இந்த ஏரியாவில் எல்லாமே வந்து இந்த பார்பிக்யூ பண்ண பிஸ்கட் வந்து அமேசிங்காக இருக்கும். டெக்சன் ஸ்டைலில் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இஷான் ரியா வந்து சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நான் அதோட சேர்ந்து ஒரு சூப் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சில்லி, ஆக்சுவலாக க்ரீன் சில்லி வித் மீட். அமேசிங்காக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இது லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம திருப்பி வந்து நம்ம டிரைவை கண்டினியூ பண்ணலாம். ஜப்பான் vs பிரேசில் ரவுண்ட் ஆஃப் 32 ஃபுட்பால் வேர்ல்ட் கப் கேம் போயிட்டு இருக்கு. இங்கிருந்து அதையும் பார்த்துட்டு என்னால சாப்பிட முடியும். அதாவது கிளம்புறப்ப யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த கேம் பார்க்க முடியாது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக லஞ்ச் டைமுக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்தோம். அது போயிட்டு இருக்கு. 1-1 கோல் 75th மினிட்ல ஆடிட்டு இருக்காங்க. எனக்கு ஆக்சுவலாக ஜப்பான் வின் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா புதுசாக ஒரு ஏஷியன் டீமோ ஆப்பிரிக்கன் டீமோ இந்த தடவை வந்து வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க அப்படின்னா அமேசிங்காக இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரவுண்ட் ஆஃப் 32 வந்து இது செகண்ட் கேம் நினைக்கிறேன். நேற்று கனடா வின் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து இந்த கேம் போயிட்டு இருக்கு. வெயிட் அண்ட் வாட்ச். ஃபுட் இப்போ தான் சர்வ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சில்லி இருக்கு, சூப்,
அப்புறம் பீட்சா ஆக்சுவலாக வந்து இந்த crust காலிஃப்ளவரில் பண்ணியிருக்காங்க. இது இஷான் வந்து சாண்ட்விச் வித் ஃப்ரைஸ். இது வந்து பார்பிக்யூ பிரிஸ்கட். நம்ம ஓப்பன் பண்ணா பன் மட்டும் ஆசம், பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்கு. ரியா வந்து சிக்கன் ஃப்ரைஸ், சாரி ஃப்ரைஸ் வித் சிக்கன் டெண்டர்ஸ். இந்த பிஸ்கட் மீட் மேலே இருக்கு, சூப்பராக இருக்கும். இஷான் சாண்ட்விச்சில் இருக்கிற அதே மீட் தான் அது. பார்பிக்யூ பண்ணிருக்காங்க. அந்த ஸ்மோக் வந்து அல்டிமேட். சீஸ் சில்லி ஆஸ் யூஷுவல் வந்து இதுல பிளாக் பீன் இருக்கு வித் சம் வெஜிஸ். சூப்பரா. நாங்கள் சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே வந்து பிளாசா ஒன்று இருக்குது. இங்கே வந்து 10 யூனிக் ஷாப்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எந்தெந்த மாதிரி யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் கிடைக்குன்னு தெரியல, நம்ம போய் செக் பண்ணலாங்க. வித்தியாசமான பர்ஸ், பூட்ஸ், வால் ஆர்ட், கலர்ஃபுல்லாக இருக்கு. இது வித்தியாசமா இருக்கு பாருங்க. இது வந்து நம்ம வர மிளகால வந்து கேண்டில் செட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இதெல்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இப்போதான் பார்த்தோம், நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. இங்க ஒரு ரயில்வே மியூசியம் வேற இருக்குங்க, நம்ம வேணும்னா அங்கே போய் பார்த்துக்கலாம். இந்த மேட்ரிட் அப்படிங்கிற டவுன் வந்து இந்த ஒரு ஸ்ட்ரீட் மட்டும்தான், அவ்வளோதான். இங்க ரெசிடென்ஷியல் ஏரியா எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல நம்மளுக்கு. பட் இவங்க மெயின் பிஸ்னஸ் ஏரியா வந்து இந்த ஒரே ஸ்ட்ரீட் மட்டும். ஒரு 300, 400, 500 ஃபீட் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நம்ம இப்போ சாப்பிட்ட இந்த லஞ்ச் வந்து அல்டிமேட் லஞ்ச், சூப்பராக இருந்தது. அந்த பிரிஸ்கெட் வந்து டெக்சன் ஸ்டைலில் ஸ்மோக் பண்ணி அந்த பிரிஸ்கெட், அப்புறம் அதில் வந்து சில்லி சூப்பில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தது வந்து அமேசிங்காக இருந்தது. அதில் ஸ்பைசி வேறு. அதில் இந்த மியூசியமோட என்ட்ரன்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது. ஒரு காலத்தில் வந்து இதில் கோல் மைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல், ட்ரெயின் இருந்திருக்கு. அதை வந்து அப்படியே மியூசியமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல போல். ஸோ அப்படியே அந்த ட்ரெயின் உள்ளே நம்ம போகிறதில்ல, பட் உள்ளே வந்து அந்த பழைய ட்ரெயின் இருக்குது, அதை வந்து மியூசியமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. வேறு என்னென்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல. அதை ஒட்டி தான் நம்ம இப்போது சாப்பிட்ட அந்த ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. ஸ்மால் டவுன் வந்து செம்ம ஃபீலாக இருக்குது. ஒன் டே விசிட் இல்லைன்னா ஆன் த வே டிரைவ் பண்ணுறவங்க, சாண்டா-ஃபே டு ஆல்புகுர்கி போகிறவங்க வந்து இங்கே வந்து ஒரு லஞ்ச் இங்கே சாப்பிட்டு போகிறதுக்கு இது ஒரு அமேசிங்கான ஸ்மால் டவுன். இது நாங்கள் அரிசோனால இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வேற இந்த மாதிரி வெக்கேஷன் போகிறப்போ, மற்ற ஸ்டேட்ஸ்க்கு போகிறப்போ வந்து ஆன் த வேல ஏதாவது ஸ்மால் டவுன் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நாங்கள் பார்ப்போங்க. அங்கே ஏதாவது காஃபி இல்லைன்னா லஞ்ச் இல்லைன்னா ஒரு ஸ்நாக் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு போவோம். அந்த அதே மாதிரி தான் இதையும் பண்ணியிருக்கோம் நாங்கள் இப்போ. ஸோ சூப்பருங்க, செம்ம திருப்தியாக இருக்குது. வந்தது காருக்கு போகிற வழியில் காஃபி ஷாப் பார்த்தோம், காஃபி குடிக்காமல் எடுக்க முடியல. ஸோ அதனால ஸ்டாப் பண்ண நான் எனக்கு மட்டும் ஒரு காஃபி வாங்கி போகிறேன். சைடு ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் மஃபின் வச்சுருக்காங்க, அப்புறம் பெரி காப்லர் இருக்குன்னு நினைக்கிறேன், அப்புறம் ஆப்பிள் பை வச்சுருக்காங்க, க்ரொசான்ஸ் இருக்குது. இப்போ தான் லஞ்ச் முடிச்சு வந்தேன், அதனால் அதை வாங்க போகிறதில்ல. எனக்கு காஃபி மட்டும் வாங்கிக்கிறேன். நிமிஷம் ஸ்மூத்தி எடுத்து கொடுத்துருவேன். சரி, ஃப்ராப்புச்சினோ, ஃப்ராப்புச்சினோ தான். Can I get a cappuccino, please? Hot? Yeah, I'll get a 20 ounce. 20 ounce? Oh, it'll be more like a latte if it's this big. We do our cappuccinos in this size. It's too small for me. I'll take a latte. You know what? Can you make a frappuccino in this one? I would make it in a cold cup. Yeah, okay. This size I meant. The 20 ounce. Yeah. I'll take that. Chocolate or vanilla? சாக்லேட் ப்ளீஸ். கேப்புச்சினோ வாங்கல, ஆனால் சின்ன கப்பில் தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. அது பத்தாது நம்மளுக்கு, 2 சிப் எடுத்தாலே முடிஞ்சிடும். ஸோ அதனால ஃப்ராப்புச்சினோ வாங்க போகிறோம், சாக்லேட். இந்த மேட்ரிட் டவுன்லேயே வந்து ஒரு ஸ்டோர் ஒன்று பார்த்தோம், வைல்ட் ஹாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டோரோட பேர்.
இது வந்து ஒரு மூவி ஓட பேர் தான் வைல்ட் ஹாக்ஸ். நாங்கள் இந்த மூவி வந்து எப்போ பார்த்தோம் அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூரில் இருக்கிறப்ப நாங்கள் பார்த்தோன்னா இதை. வில்லியம் மேசி, அப்புறம் டிம் ஆலன், ஜான் ட்ராவல்டா இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. 4 பைக்கர்ஸ் வந்து பைக் பண்ணுவாங்க. அவங்களோட லைஃப் ஒரு வெக்கேஷன் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அவங்க வந்து பைக்கில் போவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்டோர் இருக்குது. இந்த ஸ்டோர் வந்து ஆக்சுவலாக ஒரு டைனராக இருந்திருக்கு. ஸோ அதை வந்து கன்வெர்ட் பண்ணி ஒரு ஸ்டோராக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கான்செப்டே வந்து வித்தியாசமாக இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு வந்து இந்த சீட்டிங் எல்லாம் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு ரெஸ்டாரண்ட் உள்ளே போனால் நம்ம எப்படி உட்காந்து சாப்பிடுவோமோ அந்த மாதிரியே இருக்குது. பட் அதை வந்து ஒரு ஸ்டோரை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. வெளியிலேயே வந்து திஸ் இஸ் நாட் அ டைனர், இட்ஸ் அ ஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டும் மாட்டியிருக்காங்க. எல்லாமே வித்தியாசமாக இருக்குது நாங்கள் பார்க்குறது எல்லாமே. கிளாட் வி ஸ்டாப்ட் ஹியர். இந்த பழைய கவுபாய் ஸ்டைல். அப்புறம் பக்கத்துலேயே வந்து ஒரு ஹாண்டட் பில்டிங் மாதிரி ஒன்று பார்த்தோம் நாங்கள். அதுவும் ஸ்டோர் தான். நம்ம எதோ வேணும்னா அங்கேருந்து வாங்கிக்கலாம். நிறைய வந்து நேம் பிளேட்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ US Route 66. அப்படி உங்கள் டைனரோட பேர் மேகிஸ் டைனர். ஓகே, மேக்னஸ் வச்சுருக்காங்க, நம்ம வாங்குற ட்ரை பண்ணலாம். ஒரு டைனர் பேஸஸில் வந்து இங்கே பார் இருந்திருக்கும் போல், அந்த மாதிரி இங்கே சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டோர் சூப்பராக இருக்காங்க. இப்போ தான் ஸ்டோர் ஓனர்கிட்ட பேசினேன்னா, ஆக்சுவலாக வந்து அந்த வைல்ட் ஹாக்ஸ் மூவியில் வந்து ஒரு அவங்க 4 பேர் மாட்டிக்கிற மாதிரி ஒரு ஹெஃப்டியான ஒருத்தர் இருப்பார், அவங்ககிட்ட மாட்டி அடி வாங்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் வந்து இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் இந்த கிளாஸ் இருக்குது, இந்த கிளாஸுக்கு வெளியில் வந்து இந்த சீட்ஸ் அதை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்டோர் மாதிரி இருக்குது, பட் ஆக்சுவலாக வந்து அது டைனராக இருந்திருக்கு. இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதை இதுதான் அந்த மூவியோட போஸ்டர். வில்லியம் மேசி, டிம் ஆலன், ஜான் ட்ராவல்டா, இவர் வந்து மார்ட்டின் லாரன்ஸ், மென் இன் பிளாக்ல வரவர். நைஸ். ஒரு மேக்னெட் போட்டு வாங்கியிருக்கோம் வைல்ட் ஹாக்ஸ். நம்ம இப்போ வந்து ஆல்பக்விக்கு வந்துட்டோம். இங்கே வந்து சாண்டியா பீக் ஏரியல் ட்ராம்வே அப்படின்னு சொல்லி ஒரு அட்ராக்ஷன் ஒன்று இருக்குது. இது ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணியிருக்கணும், நாங்கள் முன்னாடியே ரிசர்வ் பண்ணிட்டோம். அந்த 3 to 5 ஸ்லாட் மட்டும் இங்கே இருக்கோம். இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் ஏதாவது வேணும்னா யூஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் இங்கே கேஃபே ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம காஃபி வாங்கிக்கலாம், இல்லைன்னா லஞ்ச் கூட சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிறேங்க. முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். இப்போ வாட்டர் மெஷின் வந்து நம்ம ஒரு சில இடத்துல பார்த்துருப்போம், பொதுவாக இங்கே எல்லாமே இருக்கும். பட் உள்ளே வந்து என்ன இருக்குது எப்படி இருக்குன்னு ஒரு நாளும் பார்த்ததே இல்லை. அந்த மெக்கானிசம் வந்து இங்கே இருக்குது பாருங்களேன். எனக்கு எதுவும் புரியல. இங்கே வாட்டர் எங்கேருந்து வருது, எப்படி ஃபில்டர் ஆகி வருது அப்படிங்கிறத வந்து அந்த சிஸ்டம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ரிப்பேர்னு நினைக்கிறேன், ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்போதாங்க டிக்கெட் கவுண்டரில் செக் பண்ணோம். அவங்க வந்து இன்னைக்கு ட்ராம் க்ளோஸ்ட் அப்படின்ட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல வந்து வெதர் டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆனதுனால எதுவும் பண்ண முடியாது, அதனால க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. நாங்கள் வாங்கின டிக்கெட்ஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க இப்போத்துக்கு. அதில் வந்து எந்த ப்ராப்ளமும் பண்ணல இவங்க, ஏன்னா அவங்களோட ப்ராப்ளம்னால க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம தெரியல, நம்ம திருப்பியும் இதுதான் இந்த ஈவினிங் வந்து இதுதான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம், மேலே போயிட்டு மேலே ஹைக் பண்ணணும் அப்படின்னு. பட் அது வந்து இப்போ முடியாது. நாளைக்கு ஒரு வேளை ஓப்பனாக இருந்துச்சுன்னா நம்ம நாளைக்கு வரலாம். இப்போ நாங்கள் புக் பண்ணியிருக்கிற ஹோட்டலுக்கு போய் செக்இன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஈவினிங் அந்த ஆல்பக்விக்கு டவுனில் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அதை நம்ம பண்ண போகிறோம். இப்போத்துக்கு வந்து இந்த கிஃப்ட் ஷாப்பில் நின்றுட்டுருக்கோம். இங்கேருந்து ஏதாவது முடிஞ்சால் வாங்கலாம், இல்லைன்னா நம்ம போக வேண்டியதுதான். ஒரு சில டைம் இப்படி தான் ஆகும், நம்ம பிளான் பண்ணி வருவோம், ஆனால் ஏதோ காரணத்தினால நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சில விஷயம் நடக்கும். பட் வில் டேக் இட் ஈஸி. ட்ராம்வே வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆனதுனால நாங்கள் வேற ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம பஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்கேப் ரூம் முன்னாடி நின்றுட்டு இருக்கோம். இது வந்து எங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் லிஸ்ட்ல இருந்தது. அது வந்து நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். பட் இன்னைக்கு நிறைய டைம் இருக்கிறதுனால இதை வந்து பண்ண போறோம். இப்போ இது வந்து ஜுமான்ஜி எஸ்கேப் ரூம் பண்ண போறோம். அந்த ஜுமான்ஜி தீம்ல இருக்கும் எல்லாமே. நம்ம அந்த மூவி பார்த்துருப்போம், ட்வேன் ஜான்சன் ராக், அப்புறம் கெவின் ஹார்ட் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. 2 பார்ட் வந்துருச்சு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இவங்க எஸ்கேப் ரூமா வச்சிருக்காங்க அதே தீம்ல. நம்ம அதை போய் பண்ண போறோம். ஓகே, லெட்ஸ் கோ என்ஜாய். உள்ள ஆக்சுவலா வந்து கேமராஸ்ல அலோவ் பண்றதுனா, அதனால தான் வெளியில இருந்து நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு போட்டோ மட்டும் எடுக்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்கேப் ஆனா எஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சு தருவாங்க நம்மளுக்கு, அவ்வளவுதான். ஸோ அதனால வந்து கேமரா கார்லயே விட்டுட்டு நான் போறோம். வந்ததுக்கு அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி மீட் பண்றோம். ஓகே, பை. 1 hour later.
இப்போதாங்க முடிச்சு வெளியில வந்தோம். கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான் 85 to 90% நாங்கள் முடிச்சதா சொன்னாங்க அவங்க. பட் எங்களால் வந்து அந்த கம்ப்ளீட்டாக அந்த எஸ்கேப் ஆகி வெளியில வர முடியல. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அந்த க்ளூ கண்டுபிடிக்கிறது வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால பண்ண முடியல. பட் வந்து அந்த தீம் வந்து செம்ம அமேசிங்காக இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் கனடாலேயோ நியூயார்க்லேயோ வந்து இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். அப்புறம் இஷான் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டேக்காக ஃபீனிக்ஸ்லேயே நிறைய தடவை பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட், செம்ம அமேசிங்காக இருந்தது. அந்த ப்ராப்ஸும் சரி, அந்த உள்ள அந்த ரூம்குள்ள வந்து கிரால் பண்ணிட்டு போற மாதிரி எல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாமே வந்து செம்ம அமேசிங்கா இருந்தது. செம்மையா என்ஜாய் பண்ணோம். இப்போ ட்ராம்வே இல்லாததுனால இது பண்ண வேண்டியதா போச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும். நாளைக்கும் நாளானிக்கும் வேற ஏதாவது நம்ம ஆக்டிவிட்டிஸ் நம்ம பிளான் பண்ணலாம். பட் இப்போதைக்கு இந்த எஸ்கேப் ரூம் முடிஞ்சது. இப்போ வந்து நாங்கள் ஹோட்டல் போய் செக்இன் பண்ண போறோம். ஓகே, நாங்கள் அங்கே போயிட்டு மீட் பண்ணலாம். இப்போதாங்க வந்து ரூம் செக்இன் பண்ணியிருக்கோம். அந்த எஸ்கேப் ரூம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டு ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டோம். வந்து இப்போதான் செக்இன் பண்ணிட்டு ஒரு டீசெண்டான ரூம் கொடுத்துருக்காங்க. கவுச் வேற இருக்கு, உட்காந்து டிவி பார்த்து எல்லாம் பண்றதுக்காக. 2 குவீன் பெட்ஸ், பெரிய சைஸ் ரூம் தான். நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த ரூம் விட இது வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ். பாத்ரூம் சூப்பராக இருக்கு, டப் இருக்கு, டீசென்ட் சைஸ் ரூம் இது. வந்தோடனே வந்து இன்னைக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் ஆக்சுவலாக 5-6 days ஆச்சு இந்தியன் ஃபுட் சாப்பிட்டதுனால இந்தியன் ஆர்டர் பண்ணிட்டு கரி லீஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்கு. அங்கேருந்து ஊபர் ஈட்ஸ்ல போட்டுட்டோம். இப்போதான் ஃபுட் டெலிவர் ஆச்சு. இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு வந்து தூங்க வேண்டியது அவ்வளோதான். இப்போ வந்து நான் ஒரு வேர்ல்ட் கப் கேம் போயிட்டு இருக்கு. நெதர்லாண்ட்ஸ் மொராக்கோ கேம் போயிட்டு இருக்கு. நான் ஆக்சுவலா வந்து நான் இதை மிஸ் பண்ணிட்டேன். நான் பராகுவே ஜெர்மனி கேம் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். அது சூப்பரா இருந்திருக்கு. பெனல்டி ஷூட் அவுட்ல வந்து பராகுவே வின் பண்ணிட்டாங்க. நான் அதை ட்ரைவ் பண்ணிட்டு வரப்போ வந்து அதனால பார்க்க முடியல. சரி வந்து இப்போதான் சேர்ந்தோம், அதனால இந்த கேம் போயிட்டு இருக்கு. அது இல்லாம நமக்கு வந்து செம்மையான இந்தியன் ஃபுட் இருக்கு. இப்போ பிரியாணி, நான், அப்புறம் அதோட சேர்ந்து சிக்கன் டிக்கா மசாலா, அப்புறம் செட்டிநாடு சிக்கன் இது ஆர்டர் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ரைஸ் அண்ட் ரைத்தாவும் இருக்கு. நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வேற எதுவும் இல்லை, இன்னைக்கு தூங்க வேண்டியது அவ்வளோதான். இந்தியன் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம், சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றப்போ இங்க கீழே ரிசப்ஷன்ல வந்து விஷால் அப்படின்னு ஒரு நம்ம ஊர் ஆக்சுவலா கர்நாடகா பையன் இங்க வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ மெக்சிகோல படிச்சுட்டு இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இங்கேயே தங்கிட்டு இருக்காங்க. நான் போய் பிளேட்ஸ் வேணும்னு கேட்குறப்போ வந்து சரி பிளேட்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. திரும்பியும் ரூம் டோர் நாக் பண்ணிட்டு அவருக்காக செஞ்சு வச்சிருந்த உப்புமா, ஆக்சுவலாக கிச்சடி, இது அவங்க கன்னடாவில் வந்து உப்பிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கொண்டு வந்து ஒரு பவுலில் எங்களுக்காக கொடுத்துட்டு போனாரு. அது ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு எனக்கு. சின்ன பையன் இங்க வந்து படிச்சுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு, அதுவும் வந்து ஒரு இந்தியன், நான் இங்க வந்து செக்இன் பண்ணி அவர்கிட்ட கொஞ்ச நேரம் கன்னடாவில் பேசிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் கன்னடா தெரியும். பேசிட்டு இருந்து இது கொடுத்துட்டு போனது வந்து செம்ம எமோஷனல் ஆயிடுச்சு. இதுவும் வந்து நம்ம ஃபீனிக்ஸ் தாண்டி நியூ மெக்சிகோ இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து இங்க இந்த மாதிரி நம்ம ஆளுங்களை பார்த்து அவங்க ஹெல்ப் பண்றது, அவர் எதுவும் பண்ணக்கூட தேவையில்லை. பட் அவரு சமைச்சு வச்ச அதை சூடாக இருக்கு, இப்போதான் செஞ்சிருக்காரு போலாம், அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாரு. ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்குங்க. இந்தியன்ஸ் வந்து நம்ம ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லுவோம், பட் இங்க வந்து ஹெல்ப் பண்றோமோ இல்லையோ, பட் அந்த ஃபுட் ஷேர் பண்றதுல வந்து நம்மள அடிச்சுக்க ஆளுங்களே கிடையாது. அதுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது தேங்க்யூ. ஸோ இந்த vlog இதோட முடியுது நம்மளுக்கு. நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க தாட்ஸ் என்ன அப்படிங்கறத கண்டிப்பா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, நம்ம வந்து நாளைக்கு வீடியோல சந்திக்கலாம். ஓகே, until then bye. சந்தீப் signing off.